Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். மிகுந்த வல்லமையோடு அவர் வருகிறார். வாசல் அருகே அவர் வந்துவிட்டார். வாசல் அருகே அவர் வந்துவிட்டார். அவரை சந்திக்க ஆயத்தமாவோமா? அவரை சந்திக்க ஆயத்தமாவோமா? வருகிறார், இயேசு வருகிறார். மேகங்களின் மீது வருகிறார். வருகிறார், இயேசு வருகிறார். மேகங்களின் மீது வருகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாவோமா? அவரை சந்திக்க ஆயத்தமாவோமா? ஜெப ஆவியால் நிறைந்திருப்போம். அக்காலத்தை நாம் அறியாததால் ஜெப ஆவியால் நிறைந்திருப்போம். அக்காலத்தை நாம் அறியாததால் திருடனை போல அவர் வந்திடுவார். நம்மையும் அவரோடு அழைத்து செல்லுவார். திருடனை போல அவர் வந்திடுவார். நம்மையும் அவரோடு அழைத்து செல்லுவார். நம்மையும் அவரோடு அழைத்து செல்லுவார். வருகிறார், இயேசு வருகிறார். மேகங்களின் மீது வருகிறார். வருகிறார், இயேசு வருகிறார். மேகங்களின் மீது வருகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாவோமா? அவரை சந்திக்க ஆயத்தமாவோமா? விழித்திருப்போம், நாம் விழித்திருப்போம். நினையாத நேரத்தில் வந்திடுவார். விழித்திருப்போம், நாம் விழித்திருப்போம். நினையாத நேரத்தில் வந்திடுவார். ஜெப ஆவியை நாம் தரித்துக் கொள்ளுவோம். ஆயத்தத்தோடு அவரை சந்திப்போம். ஜெப ஆவியை நாம் தரித்துக் கொள்ளுவோம். ஆயத்தத்தோடு அவரை சந்திப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. It is of the Lord's mercies that we are not consumed, because his compassion fail not. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற வார்த்தை என்ன என்று ஆவலோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 103ஆம் சங்கீதத்தினுடைய 13ஆம் வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எத்தனை ஆசீர்வாதம்! ஏசாயா 54:7-8 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினால்
என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எத்தனை அற்புதமானது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையே. கர்த்தருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நம்ம எப்பொழுதோ நிர்மூலமாக இருந்திருப்போம். அப்படித்தானே? 94 சங்கீதம் 18 வசனத்தை பாருங்கள். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரர் எத்தனை அற்புதமாய் சொல்லுகிறார். தேவனுடைய கிருபையை நாம் பற்றி கொள்வோமானால், தேவனுடைய கிருபைக்குள் நாம் இருப்போமானால் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. யோசித்து பாருங்கள். அவருடைய கிருபை மட்டும் நம்மிடத்தில் இல்லாதிருந்தால் எப்பொழுதோ நிர்மூலமாயிருந்திருப்போம் அல்லவா? சங்கீதக்காரராகிய தாவீதுனுடைய அனுபவமும் அதுதான். சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நான் எப்பொழுதோ மடிந்திருப்பேன், மூழ்கி இருப்பேன், காரணம் உடைய கிருபையினாலே இருக்கிறேன். பவுல் சொல்வது போல நான் இருப்பது அவருடைய கிருபையினாலே என்று சொல்வது போல இந்த காலவேளையில அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை எத்தனை பரிதாபம். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு நிர்மூலமாயிருப்போம். நிர்மூலமாயிருப்போம். ஆனால் நாம் நிற்கிறோம் என்றால் அது அவருடைய கிருபைதான். சங்கீதக்காரராகிய தாவீதுடைய அனுபவத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறேன். எப்பொழுதோ நிர்மூலமாயிருப்போம், நிர்மூலமாயிருக்க வேண்டியவர்கள், ஆனால் நாங்கள் நிற்கிறோம் என்றால் 3 காரணம். என்ன காரணம்? நம்பர் 1, துணையா இராவிட்டால். நம்பர் 2, பக்கத்தில் இராவிட்டால். நம்பர் 3, மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நிர்மூலமாயிருந்திருப்போம். ஹல்லேலூயா. நம்பர் 1, கர்த்தர் மட்டும் துணையா இல்லாதிருந்தால் எப்பொழுதோ நிர்மூலமாயிருப்போம். ஆமென். 94 சங்கீதத்தினுடைய 17 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசமாயிருக்கும். பார்த்தீர்களா? கர்த்தர் மட்டும் எனக்கு துணையா இல்லாதிருந்தா என் ஆத்துமா மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். ஆமென். கர்த்தர் எனக்கு துணையாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கண்ணீரோடு பலவிதமான கலக்கத்தோடு எனக்கு யாரும் துணை இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, சகோதரா, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். ஏசாயா 41:13 பாருங்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 14 வசனத்தை பாருங்கள். யாக்கோபு எனும் ஊச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒருவேளை உற்றார் உறவினர்கள் மூலமாக சமுதாயத்திலே ஒரு புழுவை போல, பூச்சை போல உங்களை அருவருக்கத்தக்கதாக ஒதுக்கி இருக்கலாம், புறக்கணித்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், நீர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா எப்போதோ மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். அல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதம். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, சோர்ந்து போகாதீர்கள். தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். எபிரேயர் 13:6 பாருங்கள். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று நீங்கள் தைரியமாய் முழங்குங்கள். காரணம், கர்த்தர் துணையா இருக்கிறார். கர்த்தர் மட்டும் துணையா இல்லாதிருந்தால் நிர்மூலமாயிருக்கும். ஆமென். நம்பர் 2, பக்கத்தில் இராவிட்டால் நிர்மூலமாயிருக்கும். ஆமென். 124 சங்கீதத்தினுடைய முதல் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின பொழுது கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். சங்கீதக்காரராகிய தேவ ஜனங்கள் பாடும் பொழுது, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால், அவர்களுடைய கோபம் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். ஆனால் ஃபார்ச்சுனேட்,
நல்வாய்ப்பாக கர்த்தர் எங்கள் பக்கத்தில் இருந்தார். அல்லேலூயா! எத்தனை அனுக்கிரகம், எத்தனை ஆசீர்வாதம். 121 சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். ஆமென். 91 சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனத்தை பாருங்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அணுகாது. உன்னை ஒரு கை பார்க்கிறேன் பாரு, உன் பேரை எப்படி நாசப்படுத்துறேன் பாருன்னு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டம் ஏராளமாய் இருக்கலாம். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழலாம், ஆனால் உங்களை அணுகவே அணுகாது. காரணம், உங்கள் பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்புகையில் கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் என்று தேவ ஜனங்கள் பாடுவது போல எத்தனை அற்புதமான ஆசீர்வாதமான காரியங்கள் பாருங்கள். 124 சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனத்தை பாருங்கள். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கூடாதிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா! எத்தனை ஆசீர்வாதம். கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருந்திராவிட்டால் நிர்மூலமாயிருக்கும். ஆமென். உண்மைதானா? இத்தனை காரியங்களை தாண்டி வருவதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சாரே, இனிமேலும் செய்ய மாட்டாரா என்ன? ஏன் திகைத்து போய் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? 66ஆம் சங்கீதத்தினுடைய 12ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் தாவீது சொல்றது போல, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். எத்தனை உண்மை அல்லவா? சோர்ந்து போகாதீர்கள், தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற திரள் கூட்டம் இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர் சர்வ வல்லவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறதே. பக்கத்தில் இராவிட்டால் நிர்மூலமாயிருக்கும். ஆமென். நம்பர் 3, மூன்றாவது, மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நிர்மூலமாயிருக்கும். ஆமென். 119ஆம் சங்கீதத்தினுடைய 92ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். If your Lord had not been my delight, I would have perished in my affliction. எத்தனை அற்புதம். உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். ஆனால் நான் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியாய் இருந்ததினாலே. 119ஆம் சங்கீதம் 49, 50 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். நீர் அடியானை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் ஆறுதல். எத்தனை ஆசீர்வாதம். உம்முடைய வேதம் எனது மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. எரேமியா 15:16 எரேமியா சொல்வது போல, உம்முடைய வசனம் கிடைத்த உடனே உட்கொண்டேன், அவைகள் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியாயிருக்கிறது. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வது போல, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். ஆனால் நாம் அமிழ்ந்து போகாமல் இன்றைக்கு நிற்கிறோம், நடக்கிறோம், ஓடுறோம்னா அதுக்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. நீங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள், நீங்கள் இழந்த காரியங்களை திரும்பி பாருங்கள். எத்தனை இழப்பு, எத்தனை வேதனை, எத்தனை துக்கம். ஆனால் அவைகளையெல்லாம் தாங்குவதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் மகிழ்ச்சியை தந்ததே. அதனால்தான் இன்னைக்கு நாம் நிற்கிறோமே. இந்த காலை வேளையில நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. எப்பொழுதோ நிர்மூலமாக இருந்திருப்போம், ஆனால் அவர் துணையாயிருந்தார், அவர் பக்கத்தில் இருந்தார், அவர் மனமகிழ்ச்சியாக இருந்தார். ஆகவே தான் இன்றைக்கு நாம் நிற்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி. கர்த்தருடைய அற்புதமான தேவக்கரம் இம்மட்டும் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு நேரே அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேலே தேவ கரம் இருப்பதாக உம்முடைய நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை உமது அடியான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை தொடர்ந்து கொண்டிருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சியோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.